ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவேட்லேருந்து பார்த்துப்பீங்க. ப்ரைவேட்லேருந்து பார்த்த மாதிரியான சூப்பராக ஒரு லிரிக்கல் டைப்பில் ஒரு லவ் சாங்காக இப்படி வந்து நீங்கள் சிம்பிளாக ப்ரைவேட்லேருந்து பார்த்த மாதிரி உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணி எப்படி வந்து 3D டைப்பில் நீங்கள் வந்து மேக் பண்ண சொல்லிட்டு முடிஞ்சாலும் வீடியோ வந்து நம்ம வந்து டீட்டெயில் வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து எடிட் பண்ண பார்த்தோம் லைட் மோஷன் அப்ளிகேஷன். அதுக்கு ஆப் லிங்க் பார்த்தா இன்ஸ்டாவோட பயோவில் இருக்குது. கூட அந்த ஆப்பில் ஃபஸ்ட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப் இன்டர்ஃபேஸ் பார்த்தோம் இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் ப்ளஸ் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு 3D மூவில் நெக்ஸ்ட் ஒரு புக் மார்க் யூஸ் பண்ணி வந்து மேக் பண்ணிப்பேன். அதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து லிங்க் எப்படி ஃபைண்ட் பண்ண சொல்லிட்டு வீடியோ இருக்கும். பார்த்து வந்து வீடியோ வந்து ஃபைண்ட் பண்ணிட்டு புக் ஆப்ஷனுக்கான லிங்க்கும் ஷேர் பண்ண லிங்க்கும் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷனுக்கான லிங்க் வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ண ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா ஒரு மியூசிக் லேயர் மேலே அந்த குரூப் லேயரில் கொஞ்சம் எடிட் பண்ணோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணால் இந்த இமேஜின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி லேயர்ஸ்லாம் இருக்கும். அந்த லேயர்ஸ்லாம் நான் சொல்கிற விஷயம் நீங்கள் அந்த பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணதாக இருக்கும். எப்படி பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணால் நம்ம நார்மலாக நீங்கள் வீடியோ வந்து டெய்லி வீடியோ பார்த்தா தெரியும். சிம்பிளாக நம்ம வந்து 4:5 ரேஷியோவில் கிராப் பண்ணி இமேஜ் வந்து ஆட் பண்ணோம். அது எப்படி கிராப் பண்ணி ஆட் பண்ணது வந்து நியூ வரணும் சொல்லிடலாம். சிம்பிளாக இந்த கிரீன் கலர் ப்ளஸ் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி பார்த்தா 4:5 ரேஷியோ இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த கிரீன் கலர் ப்ளஸ் செலக்ட் பண்ணி வீடியோ வந்து ஓப்பன் பண்ணி எடிட் பண்ண போகிற பிக் வந்து எந்த ஃபோட்டோவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட் அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி எடிட் பண்ண போகிற பிக் செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைடு ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. மேலே நெக்ஸ்ட் பார்த்தா ஒரு சில இமேஜ் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி ஜூம் ஆகும் ஜூம் அவுட் ஆகும். ரொம்ப சைடில் வந்து பிளாக் இருக்கும். அது நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தா ரைட் சைட் டேப்பில் ஒரு 3 டாட் மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஃபிஃப்த் ஒன்றா ஃபில் கம்பேஷன் ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு மேலே செட்டிங் பார்த்து ஏர் ஆப்ஷனுக்கான பட்டன் வந்து இருக்கும். வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தா கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜி சொல்லிட்டு தேட ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணால் கரெக்டாக 4:5 ரேஷியோவில் பிக் வந்து கிராப் ஆகி இப்போ நம்ம சேவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கேலரியில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 2 இமேஜ் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணி கிராப் பண்ணி எடுத்துங்க. கிராப் பண்ணி எடுத்து ஃபஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நீங்கள் வந்து 3D மூவில் இருந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த ஏர் பக்கத்தில் ப்ளஸ் சைன் போர்டு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் இருந்து கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு சேம் அதே ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு காப்பி 3 லேயர் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி 3 லேயர் காப்பி பண்ணுங்கள். எல்லா சைடில் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டோம். சேம் அதே ஆப்ஷன் செலக்ட் பண்ணி காப்பி 3 லேயர் செலக்ட் பண்ணி இந்த 3 லேயர் ஃபஸ்ட் வந்து காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணி புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட்டில் வச்சுட்டு சேம் அதே லேயர் காப்பி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 3 லேயர் கிளிக் பண்ணி 3 லேயர் ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா சிம்பிளாக இமேஜ் மென்ஷன் பண்ணி லேயர் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு இமேஜ் மென்ஷன் பண்ணி லேயர் செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கும் பாருங்கள். கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தா ஸ்டார் போட்டோ ஃப்ரேம் ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்க இமேஜுக்கான ஃபோல்டர் கிட்ட வந்து கூட்டு போயிடும். மேலே இப்போ லெஃப்ட் சைட் டாப்பில் டவுன்லோட் பார்த்து ஒரு ஏற மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அலைன்மென்ட் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிராப் பண்ண பிக் வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிங்க. கரெக்டாக நீங்கள் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த சைடில் ரைட் சைடு ப்ளஸ் சைன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடுங்க பாருங்கள். சிம்பிளாக ரீப்ளேஸ் ஆகிட்டு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் இதே மாதிரி இங்கேயும் வந்து சேம் அதே கலர் ஃபில் வந்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. பண்ணிவிட்டு பார்த்தா லிரிக்லாம் கரெக்டாக வந்து ஆட் ஆகிட்ருக்கும். இங்கே வந்து கேமரா ஆப்ஜெக்ட் மட்டும் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மேலே இந்த சர்க்கிள் இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். அது எப்படி ஆட் பண்ணலாம், இந்த இமேஜ் குரூப்னு ஒரு ஆப்ஷன் அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எடிட் குரூப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எடிட் குரூப் பண்ணுங்கள். உள்ளே பார்த்தா இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. பண்ணிட்டு பிறகு அந்த எஃபெக்ட் நீங்கள் ப்ரொஃபைல் பார்த்து எஃபெக்ட் வந்து இருக்காது. ஏன்னா நீங்கள் அந்த இமேஜ் லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க. மேலே வந்து ஆட் எஃபெக்ட்னு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். கீழே பாருங்கள் ஆட் எஃபெக்ட்னா அது வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே சர்ச் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு வைப்னு சர்ச் பண்ணுங்கள். வைப்னு சர்ச் பண்ண சொல்ல இந்த ஆப்ஷன் வரும் பாருங்கள் ரெடல் வைப்னு சொல்லிட்டு அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து ஆட் பண்ணிங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங் ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து வேல்யூ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 360 வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு இங்கே ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா யாராக்கே ஒரு கீ ஃபேம் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கீ ஃபேம் வந்து ஆட் பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் போயிடுங்க. லாஸ்ட்டில் போய்ட்டு இங்கே ஒரு கீ ஃபேம் வந்து ஆட் பண்ணிட்டு அப்படியே மாதிரி நீங்கள் மைனஸ் வந்து 0 வந்து செட் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. இல்லை எஃபெக்ட் இல்லை சர்ச் பண்ணால் வராது ஒரு சில நேரத்தில். நான் வந்து எங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே கீழே பாருங்கள் மெட்டல் மாஸ்கின்னு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள். அந்த கேர்ள் ஃபோட்டோ போட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தேர்ட் லைனில் செகண்டாக இருக்குது பாருங்கள் ரெடல் வைப்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஸ்டார்டிங் ஒரு கீ ஃபேம் வந்து ஆட் பண்ணிங்க. கீ ஃபேம் ஆட் பண்ணிட்டு 360 வந்து செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் எண்டில் போய்ட்டு அது வந்து மைனஸ் வந்து செட் பண்ணிவிடுங்க. கரெக்டாக ப்ராக்ரஸில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. கரெக்டாக ப்ராக்ரஸில் ஆட் பண்ணிட்டு இப்போ அந்த மூவ் பண்ணி பார்த்து தெரியும். கரெக்டாக அந்த மூவ் வந்து கரெக்டாக வந்து கிடைச்சிட்ருக்கும். இப்போ நீங்கள் பேக் வந்து செக் பண்ணி பார்த்து தெரியும். கரெக்டாக அந்த மூவ் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிட்ருக்கும். இப்போ நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ண போகிறேன்னா இப்போ ஒன் ஸ்டெப்
இந்த லிரிக்ஸில் எதனா மூவ் பண்ணுறதா இருந்தால் மூவ் பண்ணிங்க, இல்லை அந்த லிரிக் ப்ளேஸ் ஆகிற இடமே ஓகேனா நீங்கள் வந்து எந்த சேஞ்ச் பண்ணாதீங்க, விட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே செட்டிங் போகிறது யார் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செலக்ட் ஆகி செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. வீடியோ வந்து ஃபுல் வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடியும் 7 ஆப்ஷன் உங்கள் கேலரி வந்து சேவ் பண்ணிங்க. இதை நெக்ஸ்ட் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக வெயிட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை.